ஃப்ரிட்ஜ் இதாங்க. நம்மள பல பேர் வாழ்க்கையில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா அது ஃப்ரிட்ஜ் தான். நீங்கள் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணணும்னு நினைப்போம், ஆனால் அவாய்ட் பண்ண முடியாது. அந்த அவாய்ட் பண்ண முடியாத பொருட்களில் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய குளிர் சாதன பெட்டி அல்லது ரெஃப்ரிஜரேட்டர். இந்த ரெஃப்ரிஜரேட்டர் பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு இன்றியமையாத பகுதியாக ஆயிடுச்சு. நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த ரெஃப்ரிஜரேட்டர் அந்த மாதிரி குளிர் சாதன பெட்டியெல்லாம் அவங்களுக்கு சுத்தமாக எந்த ஒரு பழக்கமும் இல்லாமல் இருந்தது. அதுவே ஒரு ஆரோக்கியமாக வாழறதுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயமாக இருந்தது. இந்த ஃப்ரிட்ஜ் தான் நம்ம வாழ்க்கையில் ஆரோக்கியத்தை குறைத்து கொண்டதில் மிகப்பெரிய பலனை அதுதான் ஏற்படுத்திச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா குளிர்சாதன பெட்டியில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தா எல்லாத்தையுமே வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை சாதனங்களையும் கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஸோ இது ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையில் நம்ம எத்தனையோ விஷயங்களை பார்த்துட்ருக்கோம். அத்தனை விஷயங்களில் நம்ம இந்த குளிர் சாதன பெட்டி அல்லது நம்ம ஃப்ரிட்ஜ் அப்படிங்கிறத நம்ம ஆரோக்கியத்தை எந்த அளவுக்கு அது ஸ்பாயில் பண்ணுது அப்படின்னு நம்ம கண்ணுக்கு தெரியாமையே நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். காரணம் ஒரு கம்ஃபர்ட்னஸ்ஸு, ஒரு லேசினஸ்ஸு, நம்ம ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ண முடியாத ஒரு மெக்கானிக்கல் வேர்ல்டு. ஸோ இந்த மெக்கானிக்கல் வேர்ல்டில் மனிதர்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க. ஸோ அப்படி ஓடிக்கொண்டே இருக்கும்போது அவங்களுக்கு நேரமின்மை, டைம் இல்லாது. அப்படி டைம் இல்லாதனால என்ன பண்ணுறோன்னா ஃப்ரிட்ஜை நம்ம முழுமையாக டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியதாக இருக்குது, குளிர்சாதன பெட்டியை. ஸோ பொருட்கள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கும் பொருட்கள் லாங் லாஸ்டிங்காக நம்ம வச்சு சாப்பிட்றதுக்கும் அது பயன்படுத்துகிறோம். ஆனால் இந்த ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையில் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோன்னா நம்ம வாழ்க்கையை, நம்ம ஆரோக்கிய பயணத்தை 80, 90, 120 வயசு வரைக்கும் கொண்டு போகணும். அதுக்குரிய பழக்க வழக்கங்கள் என்ன, அதுக்குரிய வாழ்வியல் முறை என்ன அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வாழ்வியல் முறைகள் என்னன்னு பார்க்க போனோம்னா